ஹாய் ஆல், வெல்கம் டு டியூட்டர்ஃப்ளிக்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று வந்து நம்ம எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் என்னங்கிறது டீட்டெயிலாக சொன்னோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, நம்மளோட அந்த 150 டேஸை எப்படி பிளான் பண்ணுறது, எனக்கு நீங்கள் ஒரு டைம் டேபிள் போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அதை நான் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிப்பேன். நீங்கள் வீடியோ போடுறீங்க, இருந்தாலும் எனக்குன்னு ஒரு டைம் டேபிள் வந்து எனக்கு போட்டுக்க தெரியலை. நீங்கள் போட்டு நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணலான்னு சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் படித்து குரூப்பில் டிஸ்கஷன் பண்ணால் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு ஆள் கைடன்ஸ் எங்களுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் நம்ம 150 டேஸையுமே வந்து ப்ரேயராக பிளான் பண்ணலை. ஒரு மாதத்துக்கு 2 யூனிட்டுங்கிற மாதிரி நான் உங்களுக்கு பிளான் பண்ணி கொடுத்துருந்தேன். அப்படி இருந்தாலுமே டெய்லி என்ன படிக்கணுங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. அது எவ்ரி மந்த் வந்து நம்ம பிளான் பண்ணிக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளோட எக்ஸாம் டேட்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்துட்டு இப்போ சொல்கிறாங்க அப்படின்னா இன்றைக்கே கன்ஃபார்மாக வரும்னு சொல்ல முடியாது. அதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். ஸோ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, ஜூன் எண்டுங்களில் நம்ம போர்ஷன்ஸ் முடித்து ரிவிஷனும் முடிச்சிருக்கணும். ஜூலையில் எப்போ எக்ஸாம் வச்சாலும் எழுதுகிற ரேஞ்சில் நம்ம ரெடியாக இருக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நியூவாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்காக தான் இந்த டைம் டேபிள். ஃபெப்ரவரி மந்த்துக்கு வந்துட்டு நான் இப்போ பிளான் போட்டு தரேன். ஃபெப்ரவரிக்கு நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். 1 மந்த் ஃபாலோ பண்ணினா தான் உங்களால் இதை கம்ப்ளீட் பண்ண முடியுதா, இல்லை இது வந்துட்டு டைம் அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுதா என்னங்கிறது உங்களால் பிளான் பண்ணிக்க முடியும். முடிஞ்ச அளவுக்கு இப்போ நான் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு இந்த 1 மந்தில் 2 யூனிட்ஸுங்கிறது கம்ப்ளீட்டாக முடிக்க முடியும். அதே மாதிரி டைம் வந்துட்டு இப்போ உங்களுக்கு நான் வந்து ஒரு 4 ஹவர்ஸ் சொல்கிறேன். உங்களால் அந்த 4 ஹவர்ஸ்க்குள்ளே படிக்க முடியல அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு 1 ஹவர் ஆட் பண்ணி 5 ஹவர்ஸ் வந்துட்டு படிக்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இன்றைக்கி இது படித்தது போதும், நாளைக்கு பேலன்ஸ் பார்த்துக்கலான்னு நீங்கள் எதையுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஃபெப்பில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபெப்ரவரி மந்த் டே 1லேருந்து டே 3 வரைக்கும். ஏன்னா நான் உங்களுக்கு வந்துட்டு பிரித்து தான் கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட்டு டே செகண்ட் டேன்னு தனித்தனியாக டாபிக் கொடுக்காம நான் உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு குரூப் மாதிரி தான் டாபிக்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஏன்னா அந்த டாபிக் எல்லாமே ஒன்றோட ஒன்று ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் வந்துட்டு டே 1 to 3 ஃபஸ்ட்டு 3 டேஸில் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, செட்ஸை பற்றின கம்ப்ளீட் ரிவிஷன் வந்து நம்ம பண்ண போகிறோம். செட்டுனா என்ன, அதில் எவ்வளோ டைப்ஸ் இருக்குது, அதோட ரிசல்ட்ஸ் எல்லாம் என்னென்ன, கவுண்டபிள் அன்கவுண்டபிள் செட்ஸ்னால் என்ன, அடுத்தது ரியல் நம்பர். ஏன்னா நம்ம படிக்கிறதே ரியல் அனாலிசிஸ் தானே. இப்போ கிளாஸ் போட்டுட்ருக்கங்காட்டி நம்ம ரியல் அனாலிசிஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ ரியல் அனாலிசிஸில் வந்துட்டு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ரியல் நம்பர்னால் என்னன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதோட கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும், ரியல் அனாலிசிஸ் எந்த இடத்துல எப்படி வேலை செய்யும் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இன்ஃப்ரீமம் சுப்ரீமம்னா என்ன, போல்சனா-வயஸ்டேரஸ் தியரம் வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு 3 டேஸில் கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ 3 டேஸில் இந்த டாப்பிக்கெல்லாம் மட்டும் நீங்கள் படிச்சிடக்கூடாது. இப்போ செட்டுன்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் செட்டுன்னா என்ன, அதை நம்ம எப்படியெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணுவோம், அதில் என்னெல்லாம் டைப் இருக்குது, எப்படியெல்லாம் வந்தால் நமக்கு எந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு ஆன்சர் கிடைக்கும், எதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அது ரிலேட்டடாக எக்ஸாமில் இப்போ வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, எந்த மாதிரியெல்லாம் கொஸ்டின்ஸ் இருக்குது, ரெஃபரன்ஸ் புக்கில் அது சம்மந்தமாக நமக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குது, இது அத்தனையுமே வந்து நீங்கள் என்ன பண்ணணும், அந்த டாப்பிக்கு அந்த அன்றைக்கே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அந்த மெத்தடில் நீங்கள் படித்தா மட்டும்தான் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். நீங்கள் சும்மா மேலோட்டமாக இதுதான் செட்டு, இதில் இவ்வளோ டைப் இருக்குது, அவ்வளோதான், இது நான் கேட்டால் எழுதிடுவேன்னு போனீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஓகேவா? ஸோ டாப் டு பாட்டம் அது ரிலேட்டடாக உங்களுக்கு என்னெல்லாம் வந்துட்டு சோர்ஸ் கிடைக்குதோ அது எல்லாமே நீங்கள் படிச்சிடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, டே 4 to 6 அடுத்த 3 டேஸில் வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்துட்டு சீக்வன்ஸ்னால் என்னென்னு படிக்க போகிறோம். இது வந்து நியூவாக படிக்கிறவங்களுக்கு, ஆல்ரெடி நம்ம கிளாஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நம்ம இப்போ வந்து செட்டும் சீக்வன்ஸுக்கான வீடியோ கிளாஸஸ் வந்து நம்ம ஆல்ரெடி கொடுத்துட்டோம். புதுசாக படிக்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நிறைய பேர் இப்போ தான் யூனிட் 1 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஆஃப்டர் ஆனுவல் பிளானர். ஸோ அவங்க படிக்கிறட்டும். ஸோ ரியல் அனாலிசிஸ் நீங்கள் இப்போ டே 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? படித்தவங்க ரிவிஷன் கூட பண்ணுங்கள், தப்பில்லை. டே 4 to 6 என்ன பண்ணணும் அப்படின்னா, சீக்வன்ஸ் ரிலேட்டடாக எல்லாமே பார்க்கணும். சீக்வன்ஸ்னால் என்ன, சீக்வன்ஸ்க்கு எப்படியெல்லாம் இருக்கும், சீக்வன்ஸ் எப்படி இருந்தால் கன்வர்ஜன் சொல்லுவோம், எப்படி இருந்தால் டைவர்ஜன் சொல்லுவோம், மோனோட்டானிக் சீக்வன்ஸ்னால் என்ன, காட்சி சீக்வன்ஸ்னால் என்ன, ஆல்டர்னேட்டிவ் சீக்வன்ஸ்னால் என்ன, அதே மாதிரி அதில் வந்து இப்போ லிமிட் சுப்பீரியர் லிமிட் இன்ஃபீரியர்னு இருக்கும். அடுத்தது சப்சீக்வன்ஸ்னால் என்ன, அது எப்படி இருக்கும். இப்போது ஒரு சீக்வன்ஸ் வந்துட்டு ஒரு கன்வர்ஜன் சீக்வன்ஸாக இருக்குது அப்படின்னா அதிலிருந்து நம்ம ஒரு சப்சீக்வன்ஸ் எடுத்தால் அது கன்வர்ஜென்ட்டாக இருக்குமா டைவர்ஜென்ட்டாக இருக்குமா, அந்த மாதிரியெல்லாம் நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ சீக்வன்ஸுங்கிறதும் நமக்கு நல்லா தெரியணும். தெரிஞ்சால் தான் அதுக்குள்ளே
சப்சீக்வன்ஸ்னால் என்ன, சீக்வன்ஸ்லேருந்து ஒரு சீக்வன்ஸ் நம்ம எடுத்தோம்னா தான் அதை சப்சீக்வன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அதோட கேரக்டரிஸ்டிக் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இன்டெப்த்தாக நீங்கள் அந்த 3 டேஸில் படித்து முடிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கோம், ஃபஸ்ட்டு 3 டேஸ் செட்டு சொல்லியிருக்கோம். அடுத்த 3 டேஸ் வந்துட்டு நம்ம சீக்வன்ஸ் சொல்லியிருக்கோம். இந்த 2 கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா டே 7 வந்து நம்ம ரிவிஷனுக்கு விட போகிறோம். ஓகேவா? அந்த ரிவிஷனில் என்ன பண்ண போகிறோம், இந்த 2யுமே கம்ப்ளீட் ரிவிஷன் பண்ணி நம்ம குரூப்பில் வந்து ஒரு டிஸ்கஷன் மாதிரி நீங்கள் அந்த அன்றைக்கி வச்சுக்கலாம். அதுக்கு நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் டைம் தர்றேன். அந்த டைமில் ஒரு வீக்கெண்ட் மாதிரி கூட கொடுக்கலாம். உங்களுக்கு அந்த டைமில் அந்த ரிலேட்டடாக நீங்கள் எதெல்லாம் படிச்சிருக்கீங்களோ அதெல்லாம் நீங்கள் குரூப்பில் டிஸ்கஷன் பண்ணிக்கோங்க. நீங்களே ஓனாக கொஷின் எடுத்துகிட்டு வாங்க. இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த டைமில் கேட்டு கிளியர் பண்ணுங்கள். ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். ஓகேவா? ஒரு நல்ல இன்ட்ராக்டிவ் செஷன் மாதிரி நம்ம ஒரு டைம் ஒரு கூகுள் மீட் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துர்லாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டே 8 to 10 அடுத்த 3 டேஸ் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா சீரியஸ் படிக்க போகிறோம். சீரியஸில் என்ன உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னா, சீக்வன்ஸ் நல்லா கிளியர் ஆகிட்டிங்க அப்படின்னா சீரியஸில் வந்துட்டு இனிஷியலாக கன்வர்ஜென்ட் சீரீஸ்னால் என்ன, டைவர்ஜென்ட் சீரீஸ்னால் என்ன, அதெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேவா? அது போக இதில் நீங்கள் அடிஷ்னலாக என்ன படிப்பீங்க அப்படின்னா, டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 டெஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நான் அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். அது போக கண்டினியூட்டினா என்ன, டிஃப்ரென்ஷியபிலிட்டினா என்ன அப்படின்றதெல்லாம் படிப்போம். அது போக இந்த சீரியஸ்க்கு அப்புறமா என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு சில நேம்டு தியரம்ஸ் இருக்கும். நேம்டுன்னா எப்படி இருக்கும்னா, இப்போ டெய்லர் சீரீஸ், மெக்லோரின் சீரீஸ் அந்த மாதிரி இருக்கும். அடுத்தது பவர் சீரீஸ் எக்ஸ்பான்ஷன். பவர் சீரீஸ் எக்ஸ்பான்ஷன் வந்து நம்ம ஆல்ரெடி வந்துட்டு அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிக்னாமெட்ரியில் பார்த்துட்டோம் இல்லையா? லாக் 1 + எக்ஸ்னால் என்ன வரும், e⁻x என்ன வரும், அதையெல்லாம் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பவர் சீரீஸ் எக்ஸ்பான்ஷன்னு சொல்லுவோம். அதே தான் சேம் இதுலேயும் வர்றதுனால உங்களுக்கு வந்து நான் அதை என்ன பண்ணிட்டேன், இதில் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணிட்டேன். ஓகேவா? இதில் இப்போ நீங்கள் சீக்வன்ஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இதோட இன்ட்ரடக்ஷன் ஈஸி. அல்ஜிப்ரா முடித்தவங்களுக்கு இது எல்லாமே ஈஸியாக இருக்கும். புதுசாக படிக்கிறதுனா இந்த டெஸ்ட்டும் கண்டினியூட்டி டிஃப்ரென்ஷியபிலிட்டி மட்டும்தான் புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டே 11 to 13 வந்து கம்ப்ளீட்டாக மெட்ரிக் ஸ்பேஸும் அது ரிலேட்டடான டாபிக்ஸ்க்கும் நம்ம விட்டுற போகிறோம். ஓகேவா? செட்டு, சீக்வன்ஸு, சீரியஸ், அதுக்கப்புறம் 4th பார்ட்டாக நம்ம என்ன பிரிக்கிறோம் அப்படின்னா மெட்ரிக் ஸ்பேஸை வந்து பிரிக்கிறோம். மெட்ரிக் ஸ்பேஸ்னால் என்னங்கிறது அதோட ரிலேட்டடாக அதில் இப்போ மெட்ரிக் ஸ்பேஸில் ஒரு ஃபங்க்ஷன் வந்து கன்வர்ஜெண்ட்டாக இருக்கணும்னா எப்படி இருக்கணும், மெட்ரிக் ஸ்பேஸில் டைவர்ஜெண்ட்டாக இருக்கணும்னா, மெட்ரிக் ஸ்பேஸில் ஓப்பனாக இருக்கணும்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் தான் நீங்கள் இந்த டாப்பிக்கில் படிப்பீங்க. அது போக ஓப்பன் செட்னா என்ன, க்ளோஸ்டு செட்னா என்ன, இன்டீரியர் பாயிண்ட்னா என்ன, நெய்பர்ஹுட்னா என்ன, அது எல்லாமே வந்துட்டு நீங்கள் படிப்பீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு டே 14. இப்போ ஒரு 13 டேஸ்க்கு நம்ம போட்டாச்சு. 14 டேஸ் என்ன பண்ண போகிறோம்னா கம்ப்ளீட்டாக அது ரிவிஷன் பண்ணிட போகிறோம். ஏன் அப்படின்னா, இப்போ முன்னாடி பார்ட்டுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு ரிவிஷன் கொடுத்துட்டோம் இல்லையா? ஸோ வந்துட்டு இந்த 2ஐயும் மட்டும் ரிவிஷன் பண்ணிவிட்டு அந்த 14th டே வந்துட்டு நீங்கள் ஃபுல் ரிவிஷன் பண்ணிடுறீங்க ரியல் அனாலிசிஸ். ஓகேவா? Feb 14 அன்னைக்கு நீங்கள் கம்ப்ளீட்டாக ரியல் அனாலிசிஸை முடிச்சிடணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த மந்தோட செகண்ட் பார்ட் டே 15லேருந்து இனி நெக்ஸ்ட் மந்த்லாம் என்ன பண்ணலான்னா, நம்ம இடையில ஒரு நாள் கேப் விடலாம். நமக்கு ஃபெப்ரவரியில் வந்துட்டு டேஸே கம்மி இல்லையா? நெக்ஸ்ட் மந்த்லலாம் இப்போ 30 டேஸ் 31 டேஸ் வரும்போது இடையில 1 டே வந்து நீங்கள் கம்ப்ளீட் பிரேக் கூட எடுத்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த மந்தில் வந்து இப்போ நீங்கள் டே 15 to 17 என்ன படிக்க போகிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு 3 டேஸில் வெக்டார் டிஃப்ரென்ஷியேஷன் படிக்க போகிறீங்க. ஓகேவா? வெக்டார் டிஃப்ரென்ஷியேஷன். இது ஏன் நான் இப்படி வந்துட்டு டிஃப்ரென்ஷியேஷன் ஒரே டாப்பிக்கில் முடிச்சிட்டேன் அப்படின்னா, இது ஃபுல்லாகவே வந்து வெக்டார் டிஃப்ரென்ஷியேஷன் ரிலேட்டடாக இருக்கிற சப் டாபிக்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நமக்கு சிலபஸே வந்து அது 3 பார்ட்டாக தான் பிரித்து கொடுத்துருப்பாங்க. நம்ம அதே மாதிரி நம்மளுமே 3 பார்ட்டாகவே பிரித்து படிக்கிறது தான் நமக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்ட் என்ன அப்படின்னா வெக்டார் டிஃப்ரென்ஷியேஷன். அந்த 3 டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் 1 டே நம்ம வந்துட்டு ரிவிஷன் எடுத்துக்க போகிறோம். எதுக்கு? இந்த டிஃப்ரென்ஷியேஷன் வந்துட்டு ரிவைஸ் பண்ணிக்கலாம். MCQs ஆகட்டும், அது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம ரிவைஸ் பண்ணிவிட்டு குரூப்பில் டிஸ்கஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டே 90 to 21 அந்த 3 டேஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வெக்டார் இன்டகிரேஷன் படிக்க போகிறோம். அதே மாதிரி அந்த 3 டேஸ் முடிச்சதுக்கப்புறமா அதோட ரிவிஷன் படிக்க போகிறோம். அடுத்தது டே 23 to 26 கம்ப்ளீட்லி நம்ம என்ன படிக்க போகிறோம்னா 4 இயர் சீரீஸும் 4 இயர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ரிலேட்டடாக தான் நம்ம படிக்க போகிறோம். இது கொஞ்சம் வெக்டர் டிஃப்ரென்ஷியேஷன் இன்டகிரேஷனை விட இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாவோ ஒரு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இனிஷியலாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக தான் இருக்கும். அதுக்கான வீடியோஸும் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவேன், மெட்டீரியல்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஸோ வந்துட்டு இந்த 3 டேஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம், 4 இயர் சீரீஸ் அண்ட் 4 இயர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் தான் படிக்க போகிறோம். இப்போ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா வெக்டாரும் முடிஞ்சிச்சு. ஸோ டே 27 என்ன பண்ணுறோம் அப்படின்னா கம்ப்ளீட் ரிவிஷன் கொடுக்க போகிறோம் யூனிட் 4க்கு. நெக்ஸ்ட்டு
டே 28 என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த மந்த் என்ன பண்ணோம், 6th யூனிட்டு 4th யூனிட்டும் தானே ஃபெப்புக்கு வந்துட்டு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அந்த 2 யூனிட்டையும் முடிச்சுட்டு, இந்த 2 யூனிட்டையும் கம்பைன் பண்ணி நம்ம ஒரு டெஸ்ட் மாதிரி எழுத போகிறோம். ஓகேவா? சிங்கிள் யூனிட்டாக இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல ஒரு 2 யூனிட்டையும் சேர்த்து ஒரு டெஸ்ட் மாதிரி ரிவிஷன் பண்ணி எழுத போகிறோம். ஓகேவா? இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னாலே இந்த 2 யூனிட்டுமே வந்துட்டு உங்களுக்கு மறக்காது. ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு டாபிக், அதாவது ஒரு யூனிட்டை நம்ம ஒரு 3 டாப்பிக்காக 4 டாப்பிக்காக பிரிச்சிருக்கோம். அந்த ஒவ்வொரு டாபிக் முடியும் போதுமே நம்ம ஒரு ரிவிஷன் பண்ணுறோம். அந்த யூனிட் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஒரு டெஸ்ட் எழுத போகிறோம். இப்போ அதையும் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக என்ன பண்ணுறோம், 2 யூனிட்டையும் சேர்த்து நம்ம ஒரு டெஸ்ட் எழுத போகிறோம். ஸோ இவ்வளோ டெஸ்ட் எழுதும்போது ஆப்வியஸாக நமக்கு வந்துட்டு என்ன ஆகாது, படித்தது கண்டிப்பாக மறக்காது. எப்படி படிக்கணுங்கிறது நேற்றே சொன்னேன். இருந்தாலும் இன்றைக்கி ஒரு பிளான் பண்ணி கொடுக்குறேன். 4 hours ஸ்டடி பிளான் கொடுக்குறேன் இப்போதைக்கு. இது வந்துட்டு உங்களுக்கு வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் தான். உங்களுக்கு வந்து வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இல்லை 4 hours எனக்கு தேவைப்படல, 3 hoursலேயே நான் இது முடிச்சிட்றேன்னா அது உங்களோட விஷ் தான். மார்னிங் எப்பயுமே வந்துட்டு தூங்கி எழுந்திரிச்சு நம்ம மைண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் ஒரு கான்செப்ட் பேஸ்டாக படிச்சிருங்க. அதாவது அந்த கான்செப்ட், இப்போ தியரி ஆஃப் ஈக்குவேஷன்னா என்ன, அதில் என்னெல்லாம் ரிசல்ட் இருக்குது, அதில் என்னெல்லாம் வந்துட்டு ஃபார்முலாஸ் இருக்குது, அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் எந்த டைமில் படிக்கணுமோ அதை வந்துட்டு மார்னிங் டைமில் படிச்சுக்கோங்க. தியரி, ஸ்டாண்டர்ட், ரிசல்ட்டு அது எல்லாமே வந்துட்டு என்ன பண்ணலாம், இந்த டைமில் படிச்சுக்கலாம். அடுத்தது ஆஃப்டர்நூன் ஆர் ஈவினிங். ஏன் பிரிச்சிட்டேன் அப்படின்னா, ஒரு சிலவங்களுக்கு ஆஃப்டர்நூனில் இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்கன்னா ஆஃப்டர்நூன் உங்களுக்கு டைம் இருக்கும், ஈவினிங் கிட்ஸ் இருப்பாங்க, ஹோம்ஒர்க் அவங்களுக்கு இருக்கும், ஸோ உங்களுக்கு டைம் இருக்காது. ஒர்க்கிங் பர்சன்ஸாக இருந்தால் ஆஃப்டர்நூன் கண்டிப்பாக டைம் இருக்காது. ஈவினிங் நீங்கள் வந்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு டைம் இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஆஃப்டர்நூன் ஆர் ஈவினிங் டைம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் எல்லாமே போட்டு பார்க்கலாம். அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் என்ன ப்ராப்ளம்ஸ் போட்டு பார்க்கணுன்னா, இங்கே மார்னிங் என்ன கான்செப்ட் படிச்சிங்களோ அது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் போட்டு பார்க்கணும். ப்ராப்ளம்ஸ்க்கான சோர்ஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ் புக்கில் இருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாமே போட்டு பாருங்கள். அது முடிச்சதுக்கப்புறமா நம்ம டிஆர்பிலையும் சரி, டிஎன்பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எக்ஸாம் பார்த்திங்கன்னா நம்மளோட யூஜிடிஆர்எஸ் சிலபஸே தான் அப்படியே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதோட கொஷின் பேப்பர் கலெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னாலும் எப்படி கொஷின் கேட்குறாங்கன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் போட்டு பார்க்கலாம். இந்த 2ம் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் நார்மலாக இன்டர்நெட்டில், யூடியூப்லலாம் வந்துட்டு அந்த ரிலேட்டடாக வந்து இப்போ ஒரு டாபிக் தியரி ஆஃப் ஈக்குவேஷன் ரிலேட்டடாக எம்சிக்யூஸ் வேணும்னு போட்டிங்கன்னா நிறைய எம்சிக்யூஸ் கிடைக்கும். அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் நைட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 30 மினிட்ஸ் இன்றைக்கி மார்னிங்லேருந்து என்னெல்லாம் படிச்சிங்க, என்னெல்லாம் ப்ராப்ளம் போட்டு பார்த்தீங்கன்னு ஒரு கிளான்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு, ஒரு செப்பரேட் நோட் உங்களை எல்லாத்தையுமே நான் போட சொன்னேன், ஃபார்முலா நோட்டுன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் இன்றைக்கி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் படித்ததில் ரிவிஷன் பண்ணுறக்கு உங்களுக்கு ஷார்ட்டாக வந்துட்டு எந்தெந்த ஃபார்முலா எழுதி வைக்கணும், இந்த டாபிக்னால் இதுதான் மெயின், இது தெரிஞ்சாலே மீதியெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு அந்த ஃபார்முலா நோட்டில் எழுதி வைங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, டெய்லியுமே தூங்குறதுக்கு முன்னாடி அடுத்த நாள் நீங்கள் என்ன படிக்கணுங்கிறத ஒரு 5 to 10 மினிட்ஸ் பிளான் பண்ணிடுங்க. ஓகேவா? நான் எப்பயுமே அப்படி தான் பண்ணுவேன். ஏன்னா காலையில் இப்போ நம்ம ஒரு 5க்கு எந்திரிக்கிறோம் அப்படின்னா எந்திரிச்சனே படிக்கிற மாதிரி இருக்கணும். 5க்கு எந்திரிச்சிட்டு நீங்கள் புக்கெல்லாம் பரட்டிட்டு என்ன படிக்கலாம், ஏது படிக்கலான்னு பிளான் பண்ணிங்கன்னா அதுலேயே 5:30 ஆகிடும். அப்புறம் ஐயோ 6க்கு ஒர்க்குக்கு கிளம்பணுமே, இன்னும் ½ அன் ஹவரில் என்ன படிக்கிறதுன்னு அந்த ப்ரெஷர்லேயே போயிடும், படிக்க முடியாது. ஸோ எப்பயுமே படிக்கிறதா இருந்தாலும் சரி, வேறு வேலையாக இருந்தாலும் சரி, நெக்ஸ்ட்டு டேக்கு உண்டான பிளானிங் முன்னாடி நாள் நைட்டு தூங்கும்போது நீங்கள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்விட்ச் போட்ட மாதிரி நீங்கள் அடுத்த நாள் எந்திரிச்சு அதை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ ஃபெப்ரவரி மந்த்துக்கு நமக்கு இதுதான் பிளானிங். இப்படி தான் படிக்க போகிறோம். எல்லோரும் ஒன்றா சேர்ந்து படிக்க போகிறோம். வாங்க பழகலாம் மாதிரி நான் வாங்க படிக்கலான்னு சொல்கிறேன். எல்லோரும் வாங்க, கண்டிப்பாக படித்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும். தேங்க்யூ.